தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள கடலோரப் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சி சுற்றுவட்டாரத்தில் நேற்று மாலை சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. அதில் காங்கேயம் சாலை, புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. ரத்தினக்கோட்டை, ஆழப்பிறந்தான், மூக்குடி, நாயக்கரப்பட்டி, துரையரசபுரம், ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பொழிந்தது. இதில் அண்ணா சிலை முன்பு உள்ள சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நேற்று காலை வெப்பம் நிலவிய சூழலில் பிற்பகலில் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, நாயுடுபுரம், கல்லுக்குழி, டிப்போ, கல்லறை மேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. இதேபோன்று நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேட்டுப்பாளையம் மலை ரயில் சேவை மேலும் 1 வாரத்திற்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் மண் சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை கடந்த 1 வாரமாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்நிலையில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.